உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸ்கின் கேர் அப்படின்றது உமனுக்கு மட்டும் தான் இருக்கா, மென்னுக்கு இல்லையா சார்? ஆமாம், மென்னுக்கும் வேணும் தானே. ஸ்கின்னுக்கு கேர்னு ஒன்றும் தேவையே இல்லை, டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ நமக்கு ஸ்கின் கேர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக போத் மென் அண்ட் உமன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெஸ் இஸ் a major factor for aging. ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே, மென் உமன் ரெண்டு பேருக்குமே காமன் டினாமினேட்டர் தான். டெய்லி ஹேர் வாஷ், டெய்லி ஃபேஸ் வாஷ் சொல்றீங்க. ஸோ இதுக்கு நான் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஆர் என்னோட ப்ராடக்ட்ஸோட லேபிள்ல இந்த நேம்ஸ்ல இருந்தா நான் அதை வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்க எதை சார் சொல்லுங்க? எனி நார்மல் ஷாம்பு, டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாலே 33% ஹேர் ஃபால் குறையும், டேண்ட்ரஃபும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% குறையும் அப்படிங்கிறது இட் இஸ் அ மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ இப்போ நீங்க இந்த ஹேர் வாஷ் பத்தி சொல்லும் போது தான் சார் எனக்கு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிகெஸ்ட் டவுட், ஷாம்பு யூஸ் பண்றாங்க, ஓகே, கண்டிஷனர் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. எல்லா ஷாம்புலையுமே இன்பில்ட் கண்டிஷனர் இப்போ இருக்கு. முன்னாடி வந்து ஷாம்பு தனியா கண்டிஷனர் தனியா இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய ஷாம்பு எல்லாத்துலயுமே இன்பில்ட்டா கண்டிஷனர் இருக்கு. ஸோ ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போதே அந்த கண்டிஷனர் வில் டேக் கேர் ஆஃப் த ஹேர், த ஷாம்பு வில் டேக் கேர் ஆஃப் த டேண்ட்ரஃப். சீரம்ஸோட ஒர்க் என்ன? இந்த சீரம்ங்கிறத தப்பா யூஸ் பண்றாங்க. பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் சரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியும் சரி, இந்த சீரம்ங்கிற வார்த்தைய தப்பா கெட்ட வார்த்தை மாதிரி யூஸ் பண்றாங்க. சீரம்ங்கிறது வந்து இட் இஸ் a medicinal solution. அதாவது ஒரு சீரம்ல வந்து ஹேர் growthக்கு தேவையான மெடிசின்ஸ் இருக்கும். ஹேர் சீரம் சொல்லி அதை மக்களை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது. எல்லா விதமான அறிவியல் விஷயங்கள் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, தப்பா விளம்பரப்படுத்தப்பட்டு, தப்பாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த தப்பான விஷயத்திலே ஒரு சயின்ஸே டெவலப் ஆயிடுது. இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மென்னோட ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே விமன் பற்றி தான் யோசிப்போம். பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மென்னோட ஸ்கின் கேர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் டேண்ட்ரஃப் எதனால வருது, டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் இருக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும், இந்த டாபிக்ஸ்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணா டாக்டர் முருகசுந்தரம் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நான் என்னோட முதல் கேள்வியே வந்து என்னன்னா, இந்த ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே வந்து உமன் மேல தான் வந்து ஃபர்ஸ்ட் தாட் வருது. பட் ஸ்கின் கேர் அப்படின்றது உமனுக்கு மட்டும் தான் இருக்கா, மென்னுக்கு இல்லையா சார்? பாவம், மென்னுக்கும் வேணும் தானே. ஆமா. நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது விமனை விட மென்னுக்கு வந்து ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இஸ் இட் லேக் ஆஃப் ஸ்கின் கேர் ஆர் என்ன பிரச்சனையா இருக்கும் சார்? அதான், ஜென்ரலி ஸ்கின்னுக்கு கேர்னு ஒன்றும் தேவையே இல்லை, டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ நமக்கு ஸ்கின் கேர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக போத் மென் அண்ட் உமன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்து, ஏஜிங் அப்படின்னாலே இட் இஸ் காஸ்ட் பை சன்லைட் தான் மெயினாக. ஸோ ஏஜிங் உருவாக்குற, அதாவது ப்ரீமெச்சூர் ஏஜிங், எல்லாரும் நார்மல் ஏஜிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸா, ஸ்கின்ல வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனா, ஸ்கின்ல வந்து ஒரு ஏஜிங், ஒரு இளமையிலேயே முதுமை தோற்றம் வர்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சன்லைட் தான். ரெண்டாவது வந்து ஸ்மோக்கிங். இந்த சன்லைட்ல வந்து மென் ரொம்ப விமனை விட அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறதுனால மென் ஏஜ் ஃபாஸ்டர் தென் விமன். அதாவது ஏஜிங்கோட ஃபீச்சர்ஸ் ஸ்கின்ல வந்து தெரியறது மென்னுக்கு அதிகமாக தெரியலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க எப்பயுமே எல்லா வீடியோலயும் சொல்றது ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உமனோட மென்னுக்கு ஏஜிங் ஃபாஸ்டரா தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இன்ஃபேக்ட் குளோபலாவே ஸ்டில் women have more stress than men. ஸோ women are dominated by men. அது நமக்கே தெரியுது, நம்ம லைஃப்ல பார்க்குறோம். குளோபலாகவே அப்படிதான் இருக்கு. ஈவன் தோ நம்ம வந்து பெண் விடுதலையெல்லாம் பற்றி பேசினாலும், பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சாலும், இன்னைக்குமே வந்து மென் தான் டாமினேட் பண்ணுறாங்க. விமனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. அதுவும் ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் உமன் ஹேஸ் டு டூ எவ்ரிதிங். அதுக்கு ஒரு எந்த ஒரு ரிகார்டுமே இல்லாமல், எந்த ஒரு கிராட்டிடியூடுமே இல்லாமல், தே ஹேவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங், கீப் ஆன் டூயிங் ஆல் சார்ட் ஆஃப் ஹாட் திங்ஸ். அதில் அது எல்லா உமனுக்கும் அப்படி தான் இருக்குது. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் தே ஹேவ் டு டூ த ஒர்க் அட் ஹோம். அப்படி தான் இருக்குது. இன்னமும் சமுதாயத்தினுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது.
ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து விமனுக்கு தான் அதிகமாக இருக்குது. பட் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ், ஆஸ் யூ ரைட்லி செட், ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் ஏஜிங். ஸோ அது வந்து 2 பேருக்குமே, மென் உமன் 2 பேருக்குமே காமன் டினாமினேட்டர் தான். இப்போ விமனோட ஃபேஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு பிம்பிளோ ஆக்னி ஆர் வேற ஏதாவது ஒரு ஃபேஸ்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு ரைட்டாவே பக்கத்து ஸ்டோர்ல போய் நின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் அவங்க சலூன் போகலாம், எங்க வேணா போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் when it comes to men அவங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ இந்த ஒரு இம்பேலன்ஸ் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒர்க் பண்ணுறது இல்லை. இது For ஒரு both பெரிய men and ஃப்ராட். ஆமாம், ஃபார் போத் மென் அண்ட் உமன். விமனை வந்து அவங்க ஒரு வணிகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் விமன் ஃபால் ஃபார் தட். ஏன்னா இப்போ அப்பியரன்ஸ் வைஸ் அவங்களுக்கு வந்து அந்த தோற்றம் ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால விமனுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ், இதை போட்டால் அப்படி ஆகிடும், இதை போட்டால் இப்படி ஆகிடும், அப்படி இந்த கிளாஸ் ஸ்கின்னு அது இது எல்லாம் அவங்கள ஏமாற்றி அவங்கள வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, கவர்ற மாதிரி பல விளம்பரங்களை கொடுத்து. ஏன்னா விமன் ஈஸிலி ஃபால் ஃபார் தட். ஸோ நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த உமனோட ஜெண்டருக்கே இருக்கிற ஒரு கேரக்டர் அது, அந்த இயல்பு அது. ஸோ அதனால அவங்கள வச்சு அவங்க வணிகமாக பண்ண பார்க்குறாங்க, படம் பண்ண பார்க்குறாங்க. அதே மாதிரி மென்னுக்கும் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலி ஃபார் போத் மென் அண்ட் உமன் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே தேவையே இல்லை. ஸோ சிம்பிளாக எப்படி நம்ம ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படிங்கிறாரு. அவர் முகம்னு சொல்றது தோல் முடி நகம் தான். ஸோ நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் தான் முகத்துல முதுமை தோற்றமா வெளிப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம். ஸோ அதனால நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாரும் இப்போ வெயிலில் போய் ஆகணும், ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், எல்லாமே இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்கிறது, அதை எப்படி நம்ம வெற்றி அடைகிறது அப்படின்னா, we have to relax and be happy. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை தாண்டி போகிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணுமே ஒழிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே உழந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஆன்டி ஏஜிங் சீக்ரெட். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இருக்காது. சிரிக்காமல் இருக்கிறவங்க முகத்தில் தான் அவ்வளோ சுருக்கம் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ ஒரு மேஜர் ஃபேக்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏஜிங்லாம் தாண்டி இன்னைக்கு பசங்க எஸ்பெஷலி ஒரு டீனேஜில் வரும்போது அவங்களுக்கு நிறைய அந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணணும்? ஷுட் தே கோ அண்ட் யூஸ் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஷுட் தே விசிட் அ டெர்மட்டாலஜிஸ்ட்? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஏன்னா இந்த டீனேஜில் தான் ஆயில் செக்ரீஷன் நம்ம ஸ்கின்ல, ஹேரில், அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த செபேஷியஸ் கிளாண்டுங்கிறது சீபம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதை பற்றி தெரிஞ்ச அவர் ட்ரம்ப் கூட செபேஷியஸ் கிளாண்டை கேப்சர் பண்ணிடுவார். எங்கெல்லாம் ஆயில் கிடைக்குதோ இஸ் வெரி வெரி மச் ஆஃப்டர் தட். ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து சீபம் சுரந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் டேண்ட்ரஃப் வருது, அதனால தான் ஆக்னி வருது, அதனால தான் வந்து அப்பர் பாடியிலேயே ஆக்னி வருது. எல்லா விதமான டீனேஜ் ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த செபேஷியஸ் கிளாண்டோடைய அதிகமான சீபம் செக்ரீஷன் தான் ஒரு முக்கியமான முதன்மையான காரணமாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த டீனேஜில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த டீனேஜில் வரக்கூடிய அந்த ஆண்மைத்தன்மைக்கான, பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த செபேஷியஸ் கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, சீபம் செக்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இது பண்ணாலே அந்த ஆயில் செக்ரீஷன் குறைஞ்சிரும், டேண்ட்ரஃபும் குறைஞ்சிரும், ஆக்னி வர்றதும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஹேர் வாஷ், டெய்லி ஃபேஸ் வாஷ் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு நான் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஆர் என்னோட ப்ராடக்ட்ஸோட லேபிளில் இந்த நேம்ஸ்லாம் இருந்தால் நான் அதை வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுங்கள்? எனி நார்மல் ஷாம்பு, கமர்ஷியலாக கிடைக்கிற எல்லா ஷாம்புவுமே ஓரளவுக்கு நல்ல ஷாம்பு தான். எனி நார்மல் ஷாம்பு அதை போட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே, டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாலே 33% ஹேர் ஃபால் குறையும், டேண்ட்ரஃபும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% குறையும் அப்படிங்கிறது இட் இஸ் அ மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே உங்களுடைய டேண்ட்ரஃப் இல்லாமல் ஸ்கேல்ப் இருக்கும், அதனால் வரக்கூடிய ஆக்னியும் குறையும், ஆயில் செக்ரேஷனும் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அன்னைக்குள்ள ஆயில் போயிடும், அடுத்த நாள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆயில் சுரக்கும். ஸோ நார்மல் ஷாம்பு, நம்ம எந்த கமர்ஷியல் ஷாம்புவும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அதில் ஷாம்பூவில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால் கேன்சர் வரும், இந்த SOS போட்டால், SLS போட்டால் கேன்சர் வரும் அப்படிங்கிறதுலாம் மித்து. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நம்ம போய் ஆர்கானிக் ஷாம்பு வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆர்கானிக் ஃப்ளேவர் தானே ஒழிய எல்லாத்துலேயும் SLS தான் இருக்கும். அது கீ இன்க்ரீடியன்ட். அது இல்லாமல் ஷாம்பு தயாரிக்கவே முடியாது.
முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் உடம்புக்கு யூஸ் பண்ணுற சோப்பையே போட்டு முகத்தை வாஷ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆக்னி, ரொம்ப பெரிய பெரிய ஆக்னி, இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னி நான் யூஸ்வலாக சொல்லுவேன் இல்லையா, அந்த பெரிய ஆக்னி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் அதாவது ஃபேஸ் வாஷில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அது ஆயில் செக்ரீஷனை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் ஸ்கின் மேலே இருக்கிற அந்த டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும். எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷ்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நார்மல் சோப் அண்ட் வாட்டர், நார்மல் ஷாம்பு அண்ட் ஹேர் வாஷ் இதுவே போதும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹேர் வாஷ் பற்றி சொல்லும் போது தான் சார் எனக்கு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டவுட், ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, கண்டிஷனர் எல்லாருமே யூஸ் பண்ணணுமா? இப்போ இது ரொம்ப அருமையான கேள்வி. எல்லா ஷாம்புலையுமே இன்பில்ட் கண்டிஷனர் இப்போ இருக்கு. ஓகே. முன்னாடி வந்து ஷாம்பு தனியா கண்டிஷனர் தனியா இருந்துச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய ஷாம்பு எல்லாத்துலேயுமே இன்பில்ட்டாக கண்டிஷனர் இருக்கு. ஸோ ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போதே அந்த கண்டிஷனர் வில் டேக் கேர் ஆஃப் த ஹேர், த ஷாம்பு வில் டேக் கேர் ஆஃப் த டேண்ட்ரஃப். ஸோ ஷாம்பு வந்து அந்த மேலே ஆயில் ஸ்கம்மு, அந்த டேண்ட்ரஃப், அந்த அழுக்கு, பொல்யூஷனில் வரக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அந்த ஹேர் ரஃப் ஆகாமல் கண்டிஷனர் வில் மெயின்டைன் த ஹேர். அந்த மாதிரி 2 in 1 வந்துருச்சு இப்போ ஷாம்பு கம் கண்டிஷனர். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கண்டிஷனர் வேணும் அப்படின்னா 2 விதமான கண்டிஷனர் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர், இன்னொன்று லீவ் ஆன் கண்டிஷனர். ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர் அப்படிங்கிறது வந்து ஷாம்பு மாதிரியே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனரை அப்ளை பண்ணி திரும்ப வாஷ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கண்டிஷனர் வந்து முடி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம முடியில வந்து தெர் இஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர் கால்டு கியூட்டிக்கிள். அந்த கியூட்டிக்கிள்ங்கிற லேயரை அடிஷ்னலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்டெக்ரல் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஹேர்னு ஒன்று இருக்குது. கடவுள் இவ்வளவு, இறைவனோ இயற்கையோ இவ்வளவு விதமான பாதுகாப்பு அம்சங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணணும்னே அவசியம் இல்லை. இந்த இன்டெகிரேட் லிப்பிட் லேயர் ஆஃப் த ஹேருங்கிறது ஒரு இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கிற கண்டிஷனர் மாதிரி. அது எப்போதுமே இருக்கும். அது வந்து ரிமூவ் ஆகாது. நீங்கள் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டு, இந்த பியூட்டி பார்லரில் போய் உங்கள் சொந்த காசை கொடுத்து சூனியை வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது தான் இன்டெகிரேட் லிப்பிட் லேயர் வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் கியூட்டிக்கல் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் கார்டெக்ஸும் டேமேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இன்டெகிரேட் லிப்பிட் லேயர் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர், இப்போ எனக்கு நான் ஷாம்பு கம் கண்டிஷனர் யூஸ் பண்ணி இன்னும் எனக்கு கண்டிஷனர் எஃபெக்ட் வேணும், ஐ ஃபீல் த ஹேர் இஸ் லிட்டில் ரஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷனருக்கு பேர் வந்து லீவ் ஆன் கண்டிஷனர். லீவ் ஆன் கண்டிஷனருங்கிறது என்னென்னா, நம்ம வாஷ் பண்ண வேண்டாம், அப்ளை பண்ணிட்டு விட்டுறோம். ஸோ சிம்பிளாக லீவ் ஆன் கண்டிஷனர் நம்ம அப்ளை பண்ணுற ஆயில் தான். சாதாரண ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் தடவுறோம். லாங் ஹேருக்கு, ஷார்ட் ஹேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவையில்லைன்னு. லாங் ஹேருக்கு மேலே நம்ம தேங்காய் எண்ணெய் தடவும் போது அந்த இன்டெகிரல் லிப்பிட் லேயர் மேலே அடிஷ்னலாக ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த இன்டெகிரல் லிப்பிட் லேயர் வந்து உரியாமல், அது டேமேஜ் ஆகாமல் இந்த மேலே நம்ம தடவுற ஆயில் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அடிஷ்னலாக. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் வராது, ஹேர் பிரேக் ஆகாது, ஹேரை நம்ம தடவும் போது ஸ்மூத்தாக இருக்கும், அது வந்து ரஃப்பாக இருக்காது. ஸோ இதுக்கு பேர் லீவ் ஆன் கண்டிஷனர்னு பேர். இதில் என்னென்னா, இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக இந்த லீவ் ஆன் கண்டிஷனருக்கு நம்ம ஆயில் ரொம்ப வருஷமாக அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். உமன் ஹேவிங் லாங் ஹேர் அப்ளை தி ஆயில் ஃபார் த ஹேர். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்கேல்பில் தடவிடுறாங்க. அது தப்பு. ஆயில் இஸ் ஒன்லி ஃபார் த ஹேர். அது ஒரு கண்டிஷனர் எஃபெக்ட் கொடுக்குது. அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு நேச்சுரல் ஆயில். அதை வந்து இப்போ நம்ம இப்போ மாடர்ன் உமன் வந்து ஆயில் தடவுறோன்னு அது ஒன்று ஒட்டிக்குது இல்லை, ஸ்டிக்கி ஆகிடுது. அது ஹேர் வந்து ஒரு மாதிரி வால்யூம் கம்மியான மாதிரி ஆகிடுறதுனால தே டோன்ட் வாண்ட் த ஸ்டிக்கினஸ் ஆஃப் தி ஆயில். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கினஸ் ஆஃப் தி ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லீவ் ஆன் கண்டிஷனர் வருது. அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அந்த கண்டிஷனர் எஃபெக்டை கொடுக்கும், ஹேரை ஸ்மூத்தாக வச்சுக்கும், ஹேர் பிரேக்கேஜை தடுக்கும், ஸ்பிளிட்டன்ஸை தடுக்கும். ஆனால் ஸ்டிக்கியாக இருக்காது, உங்களுக்கு நல்லா ஃப்ளோயியாக இருக்கும். நல்லா நீங்கள் எப்படி வேணாலும் முடிய விட்டுக்கலாம், ஸ்டைலிஷாக நீங்கள் விரும்பத்தக்க அளவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் சார் எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போ இந்த இடத்துல சீரம்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க, எஸ்பெஷலி ஹேர் சீரம்ஸ். ஸோ ஹேர் சீரம்ஸோட ஒர்க் என்ன? இந்த சீரம்ங்கிறத தப்பாக யூஸ் பண்ணுறாங்க இவங்க. நிறைய பேர் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் சரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியும் சரி, இந்த சீரம்ங்கிற வார்த்தையை தப்பாக கெட்ட வார்த்தை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சீரம்னா அதோட டெஃபினேஷன் வந்து ஒரு சொல்யூஷன். சீரம்ங்கிறது வந்து இட் இஸ் எ மெடிசினல் சொல்யூஷன். அதாவது ஒரு சீரமில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு தேவையான மெடிசின்ஸ் இருக்கும். இப்போ நிறைய ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஹேர் பெப்டைட்ஸ், இந்த ஆனகைன், ப்ரோகேப்பில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லுக்கான ஒரு நிஷ்னு ஒரு மைக்ரோ என்விரான்மெண்ட் இருக்குது. ஹேர் ரீக்ரோத், ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு மைக்ரோ என்விரான்மெண்ட் இருக்குது. அந்த மைக்ரோ என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு,
அந்த எந்த ஒரு பூமியில் மண்ணில் வந்து உரம்லாம் இருந்து நல்லா அந்த மண் நல்லா இருந்தால் தானே செடி நல்லா வளரும். அது மாதிரி அந்த அந்த அதனுடைய என்விரான்மெண்ட், அதுக்கான சூழல் நல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் இந்த ஹேர் பெப்டைட்ஸ். ஸோ அந்த ஹேர் பெப்டைட்ஸ் வந்து ஹேர் சைக்கிள், அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, முடி வந்து 3 சைக்கிளில் வருது. ஆனஜன்கிறது growth ஃபேஸு, டீலோஜன்கிறது ரெஸ்டிங் ஃபேஸு, கேட்டஜன்கிறது ஃபாலிங் ஃபேஸ். இந்த நிறைய முடி வந்து என்ன ஆகும், growth ஃபேஸ்லேருந்து ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு வந்து திரும்ப growth ஃபேஸ்க்கு ரிவர்ட் ஆகாமல் விழுந்துரும். அதுக்கு பேர் டீலோஜன் எஃப்ளூவியம்னு பேர். இந்த டீலோஜன் ஹேரை திரும்ப growth ஃபேஸ்க்கு கொண்டு வந்து அந்த growth-ஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ என்விரான்மெண்ட் தேவை. அதை கொடுக்கறது தான் இந்த ஹேர் பெப்டைட்ஸ். ஸோ இப்போ இந்த ஹேர் பெப்டைட்ஸ் வந்து ஹேர் ஃபாலிக்கலுக்கு போகணும். அப்போ நீங்கள் முடியல தடவைனா என்ன ஆகும்? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சீரமில் வந்து இதெல்லாம் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்கள் ஹேருக்கு நல்லது அப்படின்னு முடியல தடவுற மாதிரி இந்த சீரமை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சீரம்னு ஒன்று இருந்தாலே தட் இஸ் ஒன்லி ஃபார் த ஸ்கேல்ப், நாட் ஃபார் த ஹேர். பட் சீரம்னால எல்லாரும் ஹேருக்கு அதுதான் தப்பு. இப்படி ஒரு தப்பான இந்த சூடோ சயின்ஸுங்கிறது இப்படி தான் டெவலப் ஆகுது. என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்கு அவன் சீரம்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் சீரம் வந்து அவசியமா சார்? அது வந்து இப்போ ஹேர் க்ரோத்தில் இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர் க்ரோத் கம்மியா இருக்கு, அதாவது there is a condition called டீலோஜன் எஃப்ளூவியம். அந்த growth ஃபேஸ்ல நிறைய ஹேர் இல்லாம ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிருச்சு அப்படின்னா அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கிற ஹேரை திரும்ப growth நார்மலா ஒருத்தருக்கு வந்து 90% ஆஃப் த ஹேர் வந்து growth ஃபேஸ்ல இருக்கணும், 10% ஆஃப் த ஹேர் தான் ரெஸ்டிங் ஃபேஸ்ல, டீலோஜன் ஃபேஸ்ல இருக்கணும். ஆனா இந்த மாதிரி நமக்கு சத்துக்குறைவு ஏற்படும் போது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது, ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது, நம்ம ஹேரை சரியா வாஷ் பண்ணாம இருக்கும்போது, பல காரணங்கள்னால growth ஃபேஸ்ல இருக்க வேண்டிய ஹேர், நிறைய பெரும்பாலான ஹேர் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிடும். 60-70% போயிட்டு திரும்ப growth ஃபேஸ்க்கு ரிவர்ட் ஆகாம அதுலயே விழுந்துரும். அதுதான் டீலோஜன் எஃப்ளூவியம்னு பேர். ஸோ இது வந்து ஹேர் சைக்கிள், இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். 90% ஹேர் வந்து growth ஃபேஸில் இருக்கும், 10% ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும். இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு சில ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சீசனலாக. இப்போ சம்மர் மந்த்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வின்டர் மந்த்ஸில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் சைக்கிள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சில பேருக்கு வந்து சில பெண்கள் முடி எனக்கு ரொம்ப கொட்டுதும்பாங்க, 3 மாதம் கழிச்சு தானாகவே சரியாக போச்சும்பாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட, குழந்தை பிறந்த டெலிவரி ஆனவுன்னா முடி கொட்டுதும்பாங்க, குழந்தை வந்து என் மூஞ்சியை பார்த்து சிரிச்சோன்னா முடி கொட்டுறது நின்றுச்சும்பாங்க. அதுக்கு ஒரு 3 months ஆகும். அதை அவங்க அப்படி அதை ஒரு குறியீடாக வச்சுக்குவாங்க. ஸோ இந்த 3 monthsல தானாகவே சரியாயிடும். நம்ம பாடி, ஹியூமன் பாடி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, செல்ஃப் ரிப்பேரிங் சிஸ்டம். நம்ம அதற்கான தேவையான விஷயங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தானாகவே ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஹேர் சைக்கிள்னு பேர். கான்ஸ்டண்ட்டாக இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹேர் சைக்கிள் ஏதாவது மாற்றம் வருது, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 3 மாதத்துக்கு அப்புறமும் ஹேர் ஃபாலிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது, growth ஃபேஸ்க்கு மாறலை, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரி பல கோளாறுகள் இதனால அவங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது, முடி வளரலை, நார்மலாக வளர வேண்டிய முடி வளரலை, வால்யூம் அண்ட் டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஹேர் சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் பெப்டைட்ஸ் வந்து இந்த ஹேர் சைக்கிள் ஆல்ட்ரேஷன்ஸை சரி பண்ணக்கூடியதுங்கிறதுனால அது வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஹேர் சீரமில் இருக்கிற ஹேர் பெப்டைட்ஸ் வந்து ஸ்கேல்பில் இருக்கிற ஓட்டை வழியாக, அந்த ஸ்கின் போர்ஸ் வழியா உள்ள போய் ஹேர் ஃபாலிக்கில் போய் அங்கே எங்கே வேலை செய்யணுமோ அங்கே வேலை செய்யும். இதை புரிஞ்சுக்காம ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் சரி, காஸ்மெசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் சரி, ஹேர் சீரம்னு சொல்லி அதை மக்களை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது. எல்லா விதமான அறிவியல் விஷயங்கள் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, தப்பா விளம்பரப்படுத்தப்பட்டு, தப்பாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த தப்பான விஷயத்திலே ஒரு சயின்ஸே டெவலப் ஆயிடுது. இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் வை வி கண்டக்ட் ஆல் தீஸ் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம், அந்த அவேர்னஸ். ஸோ இதை பார்க்குறவங்க மக்கள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹேர் சீரம்னு இருந்தாலே அது வந்து ஸ்கேல்ப்புக்கு தான். அதில் ஹேர் க்ரோத்துக்கான மெடிசினல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும். அப்போதான் அது வந்து ஹேர் சீரம். மற்றபடி நீங்கள் லீவ் ஆன், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஹேருக்கு அப்ளை பண்ணுற கண்டிஷனராக இருந்தால் அது ஆயில் பேஸ்டாக தான் இருக்கும். ஆயில் பேஸ்டாக இருக்கலாம். இப்போ வந்து ஆயில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கினஸ் எடுத்துட்டு கூட அந்த ஆயிலையே லீவ் ஆனாக கொடுக்குறாங்க. இதில் வந்து டைமெத்திகான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிஷனர் மாதிரி, அதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் மாதிரியே ஹேருக்கு அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர். டைமெத்திகான், சிலிகான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. தேங்காய் எண்ணெயிலேருந்து எடுக்கக்கூடிய கண்டிஷனர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் லீவ் ஆன் கண்டிஷனர். ஸோ லீவ் ஆன் கண்டிஷனர், ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர், ஹேர் சீரம், இது மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். சீரம்னு இருந்தாலே அது ஸ்கேல்ப்புக்கு தான்.